வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் பார்க்க இருக்கிற வீடியோ, இன்றைக்கும் ஒரு கடை வீடியோ தான் நான் போட போகிறேன். இது வந்து ரைஸ் ஸ்லிப்பில் இருக்கிற ஒரு கடை வந்து ரேஞ்சுன்னு சொல்லி, அந்த கடையில் போய் நான் மண் வேட்ட போயிருந்தேன். அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. விளம்பரம் அல்ல, நான் எனக்கு மண் வேண்ட போனான், அதனால் அங்கே எடுத்து நான் இந்த வீடியோ உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். லண்டனில் இருக்கிற நீங்கள் அங்கே போய் நீங்கள் இது மண்ணில் இருந்து கண்டுகள், வீட்டு தளபாட பொருட்கள், மற்றது கார்டின் செட்டுகள் எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் வேணுமென்று சொன்னால் அங்கே போய் வேண்டிக் கொள்ளலாம். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கடையின் பேர் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. இந்த கடையில் தான் நான் மண் வேண்ட போனான். உங்களுக்கு இந்த வீடியோ, என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்களாக இருந்தால் மறந்துடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய வீடியோவை மற்றும் உறவுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும். பிரயோசனமுள்ள வீடியோவாக இருக்கிறபடினால என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்கள் இருந்தது. கண்டுகள் மட்டுமல்ல, வீட்டு தளபாட பொருட்கள், மற்ற கார்டின் செட்டுகள், கார்டினுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே அங்கே ஒரே இடத்திலேயே நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணுறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. நீங்கள் லைக் போட மறந்துடாதீங்க வீடியோவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாபிக்கு போடுறதுக்கான மிஷின் எல்லாம் இருந்தது. காடின் புல் வெட்டுற மிஷினில் இருந்து சகல வித பொருட்களுமே இங்கே வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இந்த கடையில். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், இதில் எல்லாம் இருக்கிறது அந்த மருந்துகள், காடினுக்கு போடுற மருந்துகள், இந்த மரங்களுக்கு போடுற உரம் மருந்துகள் எல்லாமே அங்கே இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து பாருங்க இவ்வளோ காசுன்னு சொல்லி போட்டிருக்குது. இது வந்து எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் தானே கடுதாசி பூ மரம் என்று சொல்லி, அது வந்து எல்லா வித கலர்லையும் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்களோட ஊரில் கிடைக்கிற கடுதாசி பூ மரம் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த ஒரு சாரி வந்து பார்த்திங்கன்னா 12 பவுன்ஸாக இருக்குது. லண்டன் காசு வந்து 12 பவுன்ஸாக. இது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல அழகான பூ மரம் பாருங்கள். இதில் பாருங்கள் புத்தர் சிலை இருக்குது. இது நல்ல வடிவான ஒரு பிளான்ட் ஒன்று பாருங்கள், நல்ல அழகாக பூத்திருக்கு. அதுக்குள்ள புத்தர் சிலையும் வச்சிருக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா கூடுதலான பூ மரங்கள்லாம் கூட இருக்குது பாருங்கள். நிறைய அழகழகான பூ மரங்கள் இருக்குது. அந்த பூ மரங்கள்கிட்ட பேரும் போட்டிருக்கணும் பாருங்கள் அந்த போட்டில். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலைகள்லேயும் ஒவ்வொரு டிசைனுகள்லேயும் வந்து சாடிகள் இருக்குது. இதில் பார்த்தீங்களான்னு சொன்னால் பாருங்க, இந்தாலையும் பூ மரங்கள்லாம் கூட நிற்கிது பாருங்க. பார்த்தீங்களாண்டு 2 சைட்டிலும் பூ மரங்கள் நிற்கிது பாருங்க. இங்கே அலையும் பூக்கள்லாம் வச்சிருக்கினா, இந்த அலையும் நல்ல கிராஸ் மரங்களும் நிற்கிது பாருங்க. பார்த்தீங்களாண்டா பூக்களுக்கு தண்ணி ஊற்றுற அந்த பூவாளி எல்லாம் இருக்குது பாருங்க. எப்படி சாடியல் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களாண்டா நல்ல அழகான சாடிகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு விலையில் இருக்குது. இது பாருங்க ஈச்சம் மரம் மாதிரி ஒரு, இது பேரிச்சம் மரம் பாருங்க. இது பார்த்து பேரிச்சம் மரம் பாருங்க போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த பேரிச்சம் மரம் வந்து லண்டன் காசுக்கு வந்து 70 ரூபா விற்கப்படுது பாருங்க. இந்த பேரிச்ச மரம் ஒன்று வந்து 70 பவுன். இதில் வந்து பார்த்தீங்களாண்டா ஆப்பிள் மரம் நிற்கிது பாருங்க. இது வந்து பச்சை ஆப்பிள் மரம் நிற்கி காய்ச்சும் இருக்குது பாருங்க. இந்த ஆப்பிள் மரம் வந்து என்ன விலை என்று பார்க்கலாம். இந்த விலை போடையில் புலடக்கு இந்த ஆப்பிள் மரத்துக்கு விலை போடல.
விலை கூடையில் இல்லை நிற்கிற வேறு மரங்கள்ட விலை வந்து 29 பவுன் 99 பென்ஸ் போட்டிருக்கணும். 30 ரூபாக இருக்கும். அப்போ ஆப்பிள் மரமும் அதே விலையாகத்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பியாஸ் நிற்கிது, ஆப்பிள் நிற்கிது. இதில் க்ரீன் ஆப்பிள்லாம் கூட நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிலையல் எல்லாமே இருக்குது பாருங்க. ஒவ்வொரு சிலையல் வச்சிருக்கணும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டர் இது விடுற மாதிரி தான் இருக்கும் பாருங்க. மான் எல்லாமே இருக்கு. இங்கே மாதா சிலை மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே ஃபுல்லாக நிறைய சிலை எல்லாம் இருக்குது. வேணுமென்று சொன்னால் நீங்கள் இங்கே வந்து வேண்டிக் கொள்ளலாம். இது வந்து லண்டனில் ரைஸ் சிலிப்பில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மண்ணுகள் போட்டிருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு கண்டுகளுக்குமான இது வந்து மரக்கறிகளுக்கு உரிய மண் வந்து போட்டிருக்குது. 3 பேக்கெட் எடுத்திங்கன்னு சொன்னால் 12 பவுன் போட்டிருக்குது. ஒரு பேக்கெட் எடுத்திங்கன்னா 4.99 போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் தான் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு இதழுக்குரிய மண்ணுகள் இருக்குது. இங்கே வந்து இந்த மண் வந்து நீங்கள் இந்த கண்டுகளுக்குரிய மண் தோட்டம் மண் வந்து வேண்டினீங்களான்னு சொன்னால் நல்ல மண் தான். இங்கே இந்த விற்கிற மண் வந்து நல்ல மண். நான் இது விளம்பரத்துக்காக சொல்லல, நான் இங்கே வந்து மண் எடுத்துக்க வந்தேன். நான் அதனால தான் உங்களுக்கும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது விளம்பரம் இல்லை. இங்கே வந்து நான் மண் வேண்ட வந்தேன். நான் கண்டுகளுக்கு கொஞ்சம் மண் போட வேண்டியதாக கிடந்துச்சு. அப்போ மீண்ட வரும்போது தான் இதில் நான் உங்களுக்கும் வீடியோ எடுத்து போடுறேன். லண்டனில் இருக்கிற நீங்கள் யாரும் உங்களுக்கு தோட்டத்துக்கு மண் தேவையாண்டா சாடியல் தேவையான்னு சொன்னால் இங்கே வந்து வேண்டிக் கொள்ளலாம். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து போடுறேன். மண்ணும் வந்து இங்கே கொஞ்சம் விலை குறைவாக இருக்கிறபடினால நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தோடை மரம் நிற்கிது பாருங்க, பெரிய தோடை. இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா 100 பவுண்ட்ஸ் போட்டிருக்கு பாருங்கன்னா. இல்லை வந்து பெரிய சோடா மரம் இது. நல்லா நான் இங்கே தானே அந்த இது வந்து ஸ்ட்ராபெரி கண்டு வேண்டி வைப்பேன். நல்லா ஸ்ட்ராபெரி காய்க்கிறது. இந்த முறை நான் வேறு இடத்துல ஸ்ட்ராபெரி வேண்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எனக்கு அது பிடிப்பில்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே முதல் வேண்டி வச்சேன்னா நல்லா வந்தது. ஸ்ட்ராபெரி நல்லா நிறைய காய்க்கும். பார்த்தீங்களான்னு சொன்னால் இதில் வந்து கறிமிளகா கண்டும் இருக்குது. இதுதான் வந்து நான் சொன்னேன் என்னோடய வீட்டை நட்டிருக்கிறேன் ஸ்வீட் பெப்பர்ன்னு சொல்லி. இந்த மரம் பாருங்க நல்ல நிறைய காய்களோடு இருக்குது. இது வந்து கறிமிளகா மரம் பாருங்க இஞ்சால நிற்கிறது. இந்த கருமிளகா கண்டு வந்து பார்த்திங்களாண்டா ஒரு கண்டு வந்து 8.99 பென்ஸ் போட்டிருக்கு பாருங்க. 9 பவுண்ட்ஸ் இந்த ஒரு கருமிளகா கண்டு. இதில் வந்து இந்த ஸ்வீட் பெப்பரும் அதே விலை தான் போட்டிருக்கு பாருங்க. ஆனால் இது நல்ல காயோடு நிற்கிது மரம். இது வந்து பார்த்திங்களாண்டா செரி டொமேட்டோ போட்டிருக்கிறேன் பாருங்க. நல்லா நிறைய காயோடு நிற்கிது இந்த செரி டொமேட்டோ. இதுக்கும் வந்து அதே விலை தான் 8.99 பவுண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் செரி டொமேட்டோ. இங்கேயும் பார்த்தீங்களாண்டா அதே ஸ்வீட் பெப்பர் இருக்குது, கறிமிளகாய் இருக்குது, மற்றது செரி டொமேட்டோ கண்டும் இருக்குது. எல்லாமே ஒரே சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவையாண்டா இங்கே வந்து வேண்டிக் கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொல்ல உங்களோட வீட்டுக்குள்ளே எல்லாம் இப்படி வந்து அந்த தண்ணி ஓடுற மாதிரி எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரியான இதுகளும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து விலையெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இந்த கடை வந்து ரைஸ் லிப்பில் இருக்குது பாருங்க. நான் கடையின் அட்ரஸ் எல்லாம் போட்டிருப்பேன், அதையும் பாருங்க முன்னுக்கு. அதுக்குள்ளே தண்ணி வரதுக்குள்ளே லைட்டு மாரி இது வேறங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே வந்து மரக்கறி கண்டுகள் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சுது.
பூக்கண்டுகள்லாம் நிறைய இருக்குது. இந்த உங்களோட கார்டனுக்குள்ள வந்து இப்படி ஒரு ஏஞ்சல் வண்டி வைக்கலாம் பாருங்க. இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் இங்கே வந்து எல்லா பொருட்களையும் வீட்டு தளவாடங்களும் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். பெயிண்ட்டுகள் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வால்பேப்பர்கள் எல்லாம் இங்கே இருக்குது. மற்றது கார்டனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே வேண்டிக் கொள்ளலாம். மற்றது வந்து க்ரீன் கார்டன் செட்டப் எல்லாம் இங்கே இருக்குது, வேண்டிக் கொள்ளலாம். பாவிக் போடுற மிஷினுங்கள் அது எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் பாருங்கள். மற்றது இந்த வந்தன்கள் கண்டுகள்லாம் வேண்ட வேணுமெண்டில் எல்லா வகையான நெத்துக்களும் இங்கே இருக்குது பாருங்கள். எல்லா மரக்கறிகள் பூக்கண்டுகள் இந்த நெத்துகளும் இங்கே இருக்குது, வேண்டிக் கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்களென்று சொன்னால் நெத்துகள் எல்லாம் இருக்குது. நெத்துகள் பெரிய அளவான விலைகள் இல்லை. ஒவ்வொரு நெத்துகளும் ஒவ்வொரு விலையில் இருந்தது. 99p இருந்து 49p எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு நெத்துகள் ஒவ்வொரு பேக்கெட்டு ஒவ்வொரு விலையில் இருந்தது. உங்களுக்கு தேவையான நெத்துகளும் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.